பயத்தை சமாளிக்க உனக்கு மட்டும் தானே தெரியும் ஆஷ். பயனா ஓடி போயிடுங்க. எனக்கு பயனா என்னன்னே தெரியாது. அதே மாதிரி மிக சிறந்த போக்கிமான் ட்ரெய்னர் ஆகணுங்கிற என்னோட கனவை அந்த கோஸ்டால எதுவும் செய்ய முடியாது. அதுக்கு நான் விடவும் மாட்டேன். என்ன சொல்ற பிகாச்சு? கஷ்டப்பட்டு டைலாக் பேசிட்டு இருக்க, தூங்கிட்டு இருக்கியா? டெலிபோர்ட்டிங் மட்டும்தான் இந்த ரூம்குள்ள போகவும் வரவும் இருக்கிற ஒரே வழி. ஏமா நீ எதை பத்தி பேசுற? புதுசா அட்வான்ஸ் டெக்னாலஜி பிரச்சனையை இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. டீம் ராக்கெட் அடச்சே, இவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு முத்தத்தை கொடுத்தாங்களா? ஏன் இப்படி கத்துற? ஆனா மிஸ்டி, நீ என்ன பயங்கரமா பயமுறுத்திட்ட. உனக்கு என்னாச்சு? இப்ப நானே ஒரு கோஸ்டோட எனக்கு தோணுது. பயப்படாதீங்க, சும்மா நான் உங்களை செக் பண்ணி பார்த்தேன். அதாவது ஒரு கோஸ்ட் போக்கிமான பிடிக்கணும்னா பயத்தை நாம எப்படி எதிர்கொள்றதுன்னு கத்துக்கணும். அப்பதான் நம்ம சிறந்த போக்கிமான் ட்ரெய்னரா இருக்க முடியும். என்ன நான் சொல்றது? உனக்கு மூளை குழம்பிடுச்சா? இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணாத. ரைட், விடு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நவ் ஸ்லீப்பிங் மார்னிங் வேக்கிங். யா ஏப்பா, காலையில என்ன 11:30 எழுப்பிடுங்க. நான் கிளம்பணும். பை பை. ஏய், முதல்ல எழுந்துரு. அது வந்து தூங்கி எழுந்திருச்சா தைரியம் வரும்னு எங்க பாட்டி சொன்னாங்க. உன்னை சந்திக்கணும். ஏன்பா இந்த ஸ்டிக்கர்ஸ் வேலை செய்யல? ஒரு வேலை கிட்ட நாம தான் ரொம்ப கெஞ்சி ஃப்ரீயா கேட்டோம். காசு கொடுத்தீங்களே, எங்க ஃப்ரீயா கேட்டீங்க? ஒன்னு வாங்குனா 2 கேட்டோம். அதனால ஒரு செட்டுக்கு 2 செட்டு கொடுத்தாங்களா? எல்லாம் டூப்ளிகேட். செம்ம வியாபாரம்ல. என்ன ரிஸ்க் எடுத்திருக்கீங்க? எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம். எங்கள பார்த்த கமன மயங்கி ஓய்ந்துரும். பயங்கரமா இருக்கு. வேணும்னா நம்ம போயிட்டு காலையில விடிஞ்சோனே வரலாமா? பகல்ல எல்லாம் எதுவும் பயமுறுத்துற மாதிரி வெளியில வராது மிஸ்டி. இந்தாங்கப்பா, மெழுகுவத்தி கிடைச்சிருக்கு. ஓகே சார்மாண்டர், எங்களுக்காக சீக்கிரமா அந்த மெழுகுவத்தியை ஏத்து. கேண்டலுக்கு ஏத்த சொன்னா எனக்கும் ஏத்துறியே. தேடிக்கிட்டே இருக்கலாம், ஏதாவது கதைக்கும்ல. ஆஹா, ஒரு காசு கிடைச்சிருக்கு. அதுல கை வைக்காத. என் பாக்கெட்ல இருந்து விழுந்துடுச்சு. நான் உன்னை பார்த்துட்டே தான் இருக்கேன். உன்கிட்ட ஒரு காசு கூட இல்ல. அதே மாதிரி உன் எதிர்காலத்திலயும் பெரிய பிரச்சனை வரப்போகுது. யாரால? போலீஸாலயா, திருடனாலயா, இல்ல கொள்ளக்காரனாலயா? ஒரு அழகான பொண்ணு எப்பவும் உன் கூடவே இருப்பா. அவதான் உன் பிரச்சனைக்கு வழி வகுப்பா. இத தெரிஞ்சுக்க எனக்கு ஜோசியமே தேவையில்லையே. எப்பவும் என்ன அடிச்சுக்கிட்டே இருக்க, என் கூட தான் ஒண்ணு சுத்திக்கிட்டே இருக்க. இப்ப நீ யார சொன்ன? அட போங்கப்பா, இவனுக்கு என்ன சரியாகல. எனக்கு பயமா இருக்கு. நீங்க ஏதாவது பண்ணியே ஆகணும். இதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. என்னது? என்கிட்ட ஸ்டிக்கர்ஸ் இருக்கு. இது அந்த ஆத்மாவை தடுத்து நிப்பாட்டுற ஸ்டிக்கர். எது எப்படியோ? எது எப்படி பாட்டி? இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பா ஃப்ரீயா கொடுக்கவே முடியாது. அதான பார்த்தேன். Go Pokeball. Ouch! பரவாயில்லையே, அத சுலபமா புடிச்சிட்டேன். இந்த பொடி பசங்க மறுபடியும் வந்துட்டாங்க. என்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் என் முகத்துல பந்து வீசினதுக்கு நான் அவனை சும்மா விட மாட்டேன். பாடம் கத்து கொடுப்பேன். உன் முகத்திலேயே கைய வச்சுட்டாங்களா? ஆமா, அந்த முதிக்கு பொருத்தமா இருக்கு. அழிவுல இருந்த உலகத்தை காப்பாத்த வந்தவங்க. மக்கள் எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. அன்பையும் அழகையும் உலகத்துல பரப்புறவங்க. கொடூரத்தை ஓட ஓட துரத்துறவங்க. நான் தான் ஜெஸ். நான் தான் ஜேம்ஸ். என்ன ரொம்ப போர் அடிக்குதுல்ல? முடிஞ்ச டைலாக மாத்த பாருங்கப்பா. கேக்க பார்த்ததும் என்னோட வாய் ஊறுது. சுப்ரீனாவை கூட நல்லா விளையாடணும்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிடுவோம். நம்மள விளையாட சொல்லி எங்க போயிருப்பா? அவளை பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு, ஆனா கேக் வெயிட் பண்ணுதே. இது கேக் இல்ல, ஃபேக்.
போய் அதை வளைச்சு புடி. ஆ? சும்மா சொரியிறதே உனக்கு வேலையா போச்சு பிக்காச்சு. இப்ப எனக்கு அரிக்கல. அரிக்கலங்கிற திரும்ப திரும்பவும் அண்ணா. உன்னை பார்த்தா எனக்கு பயம் இல்ல. என் கால் மட்டும் நடக்குது, அதை கண்டுக்காத சரியா? என்னது திருவிழாவா? இந்த திருவிழால மக்கள் நிறைய பணம் செலவு பண்ணுவாங்க. கவனம் ரொம்ப குறைவா இருக்கும். அதனால திருட்டு போனா கூட அவங்களுக்கு தெரியாது. எனக்கு தப்பு மிட்டாய் தாப்புன்னும். இதுவுமா? எனக்கு ஒன்னும் புரியல. மர்மமா தான் இருக்கு. நீங்க 2 பேரும் காமெடி பண்றீங்களா? ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டா நான் சிரிக்க ட்ரை பண்ணுவேன் இல்லையா?